அந்த விளக்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதன் பிறகு நம்ம வந்து மேற்கொண்டு பேசுவோம். வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக் கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும் போதே அதை தவிர்த்திருக்க முடியும். கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும். பூசாரிகள் யாரும் அப்படி பூசி இருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு. சார், நான் வேணும்னு அடிக்கல சார். நான் வந்து நெத்தியை சரி செஞ்சேன், வேர்வையா இருந்ததுன்னு தொடச்சேன். அதை போய் இப்படி பெருசு பண்ணிட்டீங்களே அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்காரு. ஆனால் உண்மையாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அந்த புதுமண தம்பதி செல்ஃபி எடுக்கிறதுக்காக வராங்க. அவங்க கிட்ட இருந்து இவரே கேமராவை வாங்குறாரு. கேமரா வாங்கி பார்க்குறாரு. இவருடைய முகம் தெரியுது, விபூதியும் தெரியுது. இந்த ஒற்றை விரலால் அப்படி விபூதியை மட்டும் அப்படி அழிச்சிட்டு அவர் வந்து செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் வந்து அந்த வீடியோலேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, அது நல்லாவே தெரியும்.